போன ஒரு மேரேஜோடைய மினி vlog தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தது தான். ஓகே, அப்படியே நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து பொண்ணும் மாப்பிளையும். ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு முஸ்லீம் மேரேஜ் அப்படிங்கிறதால வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, தெரியும் இல்லையா? ஸோ ஜென்ட்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக இருப்பாங்க. அதனால் ஸோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது, ஃபேஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி எடுக்கலை. இவங்கெல்லாம் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்போ இவங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாருமே அப்படியே இருக்காங்க பேச்சில் அண்ட் அவங்களுடைய இன்னமுமே அதே மாதிரி பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் என்ன, பிரியாணி தான். ஸோ பிரியாணி உடனே சாப்பிட்றதுக்கு உள்ளே போயாச்சு. மட்டன் பிரியாணி. ஸோ எனக்கு இந்த தால்ச்சா அண்ட் இந்த கிரேவிலாம் பிடிக்காது, அதனால் நான் பிரியாணியை மட்டும் நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். கூடவே கொடுத்த பாயாசம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதுவுமே நிறைய வீடியோஸ்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களால எடுக்க முடியல அப்படிங்கிறதால நான் வந்து பிரியாணி மட்டும் காட்டிகிட்டே இருந்தேன். அண்ட் இவங்களும் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ பர்வீன் ஃபாத்திமா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேங்க. எங்கே போனாலுமே நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஆனால் இந்த டைம் வந்து ஃபோட்டோஸ் இப்படி வரும்னு நான் நினச்சே பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அங்கே குட்டி குட்டி பசங்க எல்லாமே வந்துட்டு ஏதோ அந்த லான் ஏரியாவில் வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். ஸோ அதில் நான் போய் அவங்ககிட்ட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டேன், நான் கொஞ்சம் பிக் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே வாங்க பிக் எடுத்துக்கோங்க, நான் அவங்களே பிக்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததால் சரி வாங்க உங்கள் கூடயும் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்க கூடயும் ஃபோட்டோ எடுத்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலாக வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த சண்டே வந்து இப்படி தான் எனக்கு ரொம்ப ஜாலியாக போனது. உங்களுக்கு எப்படி போனது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணும் போது இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு தாராளமாக இப்போ திருப்பி பாருங்கள். ஸ்வீட்டான மெமரிஸாக இருக்கும். பாய்.